சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நமः பார்வதி பதயே. மகாதேவா. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்னையின் அருளால் ஜீவ யாத்திரையிலே அருள்தாகத்தை உணரத் துவங்கிவிட்ட நிலையில் இருக்கிற ஜீவனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் பராபரக்கண்ணி பாடல்களிலே இந்த அருள்தாகத்தை பற்றி எப்படியெல்லாம் விளக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருள்தாகத்திலே தன் நிலை கூறல், ஐயோ நான் அப்படியெல்லாம் மோசமாக இருக்கேனே என்று தன்னை நினைத்து வருந்துவது, அந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் பலது இருக்குது. எத்தகைய உயர்நிலை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நிலை. அந்த உயர்நிலை எனக்கு வேணும், அதை எனக்கு கொடுப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட அருளுக்காக ஏங்கி கெஞ்சி பிரார்த்திப்பது, அது ஒரு நிலை. அது தனியாக சொல்கிறோம். அருளுக்கு இறங்குதல்னு அது ஒரு தனி தலைப்பு. இப்படி இல்லை, அருள்தாகத்தினுடைய பல நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது ஸ்ரீ தாய்மானவரின் பராபரக்கண்ணி பாடல்கள் வாயிலாக. குருதேவர் தான் இந்த அருள்தாகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது மட்டும் இல்லை, அவருடைய சாதனை காலத்தை பார்த்தோம்னு சொன்ன குருமார்கள் பல பேர் அவருக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். பைரவி பிராமணி, ஜட்டாதாரி, ராம்லாலை வழிபட்ட ஜட்டாதாரி பலர், அப்புறம் வேதாந்தத்துக்கு தோத்தாபுரி. ஆனால் இவர்கள் எல்லாரும் வருவதற்கு முன்னால் 4 ஆண்டுகள் தன்னந்தனியாக அவர் தக்ஷேஸ்வர ஆலயத்திலே அம்பாளை உன்னுடைய தரிசனம் எனக்கு வேணும்னு குழந்தை தாய்கிட்ட அடம்பிடிக்கிற மாதிரி ஏங்கி அழுது கெஞ்சி பிரார்த்தனை பண்ணி தரிசனம் பெற்றுவிட்டார். அப்புறம்தான் ஒத்தொத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குருதேவருடைய வாழ்க்கையே அருள்தாகத்தினுடைய வல்லமைக்கு, சாதனத்தில் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை காட்டுவதற்காக ஏற்பட்டதுன்னு தோன்றுகிறது. அதனால் அருள்தாகம் நம்ம உள்ளத்திலையும் பொங்கி பெருகணும்னு நாம் இறைவனை பிரார்த்திக்கணும். அந்த அருள்தாகத்தை பற்றி குருதேவர் சொன்ன பல விஷயங்களை அந்த குறிப்பிட்டேன், அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். உத்தியோகத்தை இழந்து விட்ட ஒருவன் கொஞ்ச நாள் வேலை பார்த்து அப்புறம் அது இல்லைன்னு ஆகிப்போச்சுன்னா அவன் எப்படி அலைவானான்?
திரும்ப வேலை கிடைக்கிற வரைக்கும். அது மாதிரி நீ கடவுளுக்கு ஏங்கி அழணும் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வ சொரூபம், தெய்வீக இயல்பு, தெய்வீகம், ஆன்மீகம் என்பது உன் சொந்த இயல்பு. இப்போதைக்கு நீ அறியாமையினால் அதை இழந்தவன் போல இருக்கின்றாய். அதை உணர்ந்து நீ துடிக்க வேண்டாம், கதற வேண்டாம். இதுக்கு மாறா அவர் சொல்கிற உதாரணத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த வேற்றுமையை காட்டுகிறார். என்ன சொல்கிறார்? உத்தியோகத்தை இழந்து விட்டவன் அதை திரும்ப பெறுவதற்காக எப்படி பாடுபடுகிறானோ அப்படி நீ கடவுளுக்காக அழணும். அப்படி இல்லாமல் ஈஸி சேரில் சாய்ந்து கொண்டு வெத்தலையை போட்டுக்கொண்டு மீசையை முறுக்கி விட்டு கொண்டு இருக்கிறானே அவனை மாதிரி இருந்தால் உனக்கு எப்படி கடவுள் காட்சி கிடைக்குங்கிற. இந்த ரெண்டாவது சொன்ன ஆளுடைய இயல்பில் என்ன தெரிகிறது? ரொம்ப சாவாசமாக இருக்கான். எந்த ஒரு பரபரப்பும் கவலையும் இல்லை அவனுக்கு. ரிலாக்ஸ்டுங்கிறோம்ல, அதை மாதிரி இருக்கான். அப்படி நீ இருந்தீங்கன்னா கடவுளை பார்க்க முடியாது. அதாவது நாம் பல பேர் அப்படி தான் இருக்கோம். எப்படி இருக்கோம்? இந்த வெத்தலையை தின்று கொண்டு ஈஸி சேரில் சாய்ந்து கொண்டு மீசையை முறுக்கி விட்டு கொண்டு ஜாலியாக இருக்கிறானே அவனை மாதிரி கவலை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை அது தரும் சுகங்கள், அற்ப சுகங்கள், இதெல்லாம் ரொம்ப பெருசாக நினைத்து கொண்டு இதிலேயே சந்தோஷமாக காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு உதாரணம் சொல்லுவார். அது கொஞ்சம் கொடுமையாக கூட இருக்க மாதிரி இருக்கும். தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொதிச்சிட்ருக்கு. அந்த காலத்தில் சொல்கிறார். விறகடுப்பு கீழே விறகு எரிஞ்சிட்ருக்கு. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு தவளை எப்படியோ இருந்துருச்சு. தண்ணியை ஊற்றும்போது இந்த தவளை என்ன பண்ணுது? தண்ணியில் நீந்திக்கிட்டே இருக்குது. இந்த பாத்திரம் அகலமாக இருக்குது, தண்ணிக்குள்ளே சுற்றி சுற்றி வருது. அதுக்கு தெரியல கீழே தீ எரியுது, கொஞ்ச நேரத்தில் இது நம்மளை அப்படியே வேக வச்சிருவோங்கிறது தெரியல. அதை மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் அற்ப சுகங்கள் கிடைச்சதுன்னு சொல்லி ஆனந்தமாக தெரிந்து கொண்டிருக்கிறானே இந்த ஜீவன், கூடிய சீக்கிரம் இவனை தாப்பத்திரயங்கள் தகிக்கப் போகிறதுங்கிறது தெரியலையேங்கிறார். அப்படி உலக சுகங்கள் கிடைச்சி திருப்தியாக இருக்கிறவன மாதிரி இருந்தால் அவனுக்கு கடவுள் காட்சி கிடையாது. நீ ஏங்கி அழணும். குழந்தை பொம்மையை தூக்கி தூர போட்டு விட்டு அம்மா நீ தான் வரணும்னு கதற மாதிரி இந்த உலக சுகங்கள், உலகத்தில் பெருமை தரக்கூடியதாக சொல்லப்படுகிற விஷயங்களெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ வேண்டும் என்று சொல்லணும் என்று குருதேவர் நமக்கு உணர்த்துகின்றார். அப்படிப்பட்ட அருள் தாகத்தை பற்றி, அருள் தாகம் நமக்கு வேணும். ஆனால் உண்மையான அருள் தாகம் வர முன்னாடி இந்த மனுஷன், இந்த ஜீவன் தன்னை எப்படியெல்லாம் ஏமாத்திக்கிறான் பாரு. அந்த ஒரு நிலையை சொல்லுகிறார் தாய்மானவர். அந்த பாடலை பார்ப்போம். பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி ஆனாலும் மோசம் போனேன் நான் முறையோ பராபரமே. பாசம் போனவருக்கு தான் உண்மையிலே பகவான் மேலே பற்றுதல் வரும். உள்ளத்தில் பாசம் இருந்ததுன்னா அது இறைவனை நாடாது. குருதேவர் சொல்லாததே கிடையாது. இதுக்கும் குருதேவர் அழகான உதாரணம் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்க? ஊசியை களிமண் மூடிக்கொண்டிருக்கும் வரையில் அது காந்தத்தினால் இழுக்கப்படாது. காந்தம் போல இருக்கிறார் கடவுள். அவர் உயிர்களையெல்லாம் தன்பால் ஈர்த்து கொண்டே இருக்கின்றார். அவர் இயல்பே அதுதான். ஆனால் இந்த உயிர்கள் பக்கத்தில் போகமாட்டேன்னு சொல்லுது. எப்படின்னா மண்ணு மூடி இருக்கு. உலகப்பற்று என்னும் மண் உன் மனதை மூடிக்கொண்டிருக்கும் வரையில் நீ இறைவனால் ஈர்க்கப்பட மாட்டாய். அருள் தாகம் உனக்கு வராது. அப்போ என்ன செய்யணும்னா உலகப்பற்று போகணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அருள் தாகம் வேணும். எப்படி? அருள்தாக இருந்தால் தான் இறைவனுடைய ஈர்ப்பை நீ உணர்வாயின்னு சொல்கிறோம். அந்த அருள்தாக வர்றதுக்கு அழுக்கு போகணும், அழுக்கு போகிறதுக்கு அருள்தாக வேணும். எப்படி தான் முன்னேறுவது அப்படின்னு சொன்ன பிரார்த்தனை பண்ணினோம்னா அந்த அருள்தாகமும் வந்துடும். அதை எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு தோணணுமே. அருள்தாக எனக்கு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு புத்தி வரணுமேன்னா சத்சங்கத்தில் இருன்னு சொல்லிட்டார் குருதேவர். சாது மகாத்மாக்கள் அவர்கள் கூட நீ இருக்கும்போது அவர்கள் உண்மையான அருள்தாகம் உடையவர்களாக, ஆண்டவனை தரிசித்தவர்களாக இருந்தால் உனக்கு அவர்களுடைய தொடர்பினால் உள்ளத்தில் அருள்தாகம் கிளர்ந்து எழும். செய்வங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு தடவை உள்ளத்தில் வந்துட்டால் போதுமே. அப்படி அப்படியே பிடித்துக்கொண்டு சிறு நெருப்பு பிடித்துக்கொண்டு அப்படியே பெருசாகி விடுற மாதிரி இந்த ஒரு ஆசை
மகான்களை பெரியவர்களை பார்த்து ஒரு தரம் உள்ளத்தில் வர்ற ஏக்கம் அப்படியே வளர்ந்து அருள் தாகத்தை கொடுத்து விடும். ஆனால் இந்த ஜீவன் என்ன பண்ணிட்டான், அப்படி மகான்களை பார்த்துட்டு தானும் அப்படியே பாசம் இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறான். பாசம் போய் நின்றவர் போல். பாசம் போகலைன்னா அலைந்து திரிவான். ஆழி துரும்பெனவே அங்கும் இங்கும் உன் அடிமை பாழில் திரிவது என்ன பாப்பம் அப்படின்னு அந்த பாடலை பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி. அவனுடைய புற வாழ்க்கையில் உலகம் தரக்கூடிய சம்பத்துக்களுக்காக இங்கும் அங்கும் அலைகிறான். இதிலிருந்து அதற்கும் அதிலிருந்து எதற்கோவா போய்கொண்டே இருக்கிறான் இல்லையா. அந்த அலைச்சலெல்லாம் ஓஞ்சு போய் நின்று விட்டார்கள். யாரு? பாசம் போனவர்கள். பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி, நானும் அப்படி இருப்பது போல் என்னை நானே கூடுதலாக மதிப்பு போட்டு கொண்டு அதன்படி நடக்கிற மாதிரி வேஷம் போட ஆரம்பித்து விட்டேன். பரிதாபம் இல்லை? பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி ஆனாலும் மோசம் போனேன். அப்போ எனக்கு உள்ளத்தில் பக்குவம் வரலை, ஆனால் நான் பக்குவம் வந்தவன் போல நடந்து கொள்ள துவங்கினா அது சரி வருமா? முடியாது. தொடர்ந்து அந்த நடிப்பை கொண்டு போக முடியாது. ஏன்னா தகுதி இல்லாத விஷயம் அது. அதனால என்ன ஆயிடுத்து, நான் மோசம் போனேன். மோசம் போகிறதுனா ஏமாந்து போய்விட்டேன். லட்சியத்தை அடையாது ஏமாந்து போய்விட்டேன். இது முறையோ? இப்படி நடப்பது நல்லதோ? அப்படிங்கிற இதை விளக்கும்போது நம்ம சுவாமிஜி ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, இதையும் குருதேவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அதாவது நங்கூரத்தை எடுத்து விட்டு தான் படகை ஓட்டணும். படகு கரைக்கு வந்த உடனே திரும்ப அதை தண்ணீரை அடித்து கொண்டு போய்விடாமல் இருப்பதற்காக நங்கூரம் போடுவார்கள். நங்கூரம் அந்த கம்பி மண் அப்படி கவ்வி பிடிச்சிக்கும், படகு அசையாது. இப்போ இந்த நங்கூரத்தை எடுக்காமல் இருந்தால் அது உறுதியாக மண்ணை பிடித்து கொண்டு படகை அசைவிடாமல் பண்ணிடும். ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி நல்லா இருக்குடா, இன்றைக்கி நம்ம அப்படியே படகுல ஏறி உட்காந்து கங்கையில் போயிட்டு வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நாமளே துடுப்பு வலிக்கணும், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பேசி ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா, காலையில் ராத்திரியில் அது மாதிரி வந்துட்டாங்க. வந்து ஓட்ட ஆரம்பித்தாங்க. ஜாலியாக பாட்டெல்லாம் பாடினாங்க, கையில் வேற வச்சு குடித்தாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. காலையில் பார்த்தா அதே இடத்துல இருக்கு படகு, நகழவே இல்லை. என்னடான்னு பார்த்தா இது குடித்து தண்ணியிலே மறந்து இருக்கிறதுனால நங்கூரத்தை எடுத்து விடவே இல்லை. அதனால் படகு நதிக்குள் செல்லலை, நதி கரையில் ஓரத்தில் அப்படியே கொஞ்சம் தண்ணியில் முதந்து கொண்டே இருக்குது. இதை என்னவோ நினச்சி ஆனந்தமாக இருந்துட்டான். அந்த மாதிரி பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி மோசம் போன இந்த ஜீவன் உண்மையான அருள்தாகம் இல்லாமல் உலகப்பற்றிலேயே மேலும் மேலும் உழன்று கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கிறது நல்லதா? இதை நீ பார்த்து மாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இந்த நாள் சற்றும் இறங்கிலையில் காலன் வரும், அந்த நாள் காக்க வல்லார் ஆர்கான் பராபரமே. அருள்தாகம் வருவதற்கு ஒரு நல்ல உபாயம் மரண சிந்தனை. நீ பிறந்துட்ட, உனக்கு மரணம்னு ஒன்று வரும், இறப்புன்னு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்பதை வலுவாக நினச்சி பார்க்கணும். சும்மா நினைக்கிறது இல்லை, அப்படியே கற்பனை பண்ணணும். செத்து போய் கிடக்க அப்படின்னே கற்பனை பண்ணணும். அப்படி மரணத்தை பற்றி ஆழ்ந்து நினைத்தால், ஐயோ இப்படி காலத்தை வீணாக்கிறேனே அப்படின்னு துணுக்குன்னு வரும். அப்படி வரும்போது தான் கடவுளை உண்மையாக நாடுவோம். அதனால் இந்த நாள் சற்றும் இறங்கிலேயே காலன் வரும், அந்த நாள் காக்க வல்லாரார். அந்த நாள் காலன் வரக்கூடிய நாள் எதுன்னு தெரியாது. மரணம் இன்றைக்கே அடுத்த நிமிஷம் வரலாம், நம்மளுக்கு தெரியாது. எப்போ வரப்போகிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மரண காலம். அந்த மரண காலத்தில் என்னை யார் காப்பாற்றுவாங்க? இப்போ நீ என்னை காப்பாற்றலைன்னா அதான் விஷயம். ஆழ்வார் என்ன சொல்கிறார்? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அன்னைக்கு
சளி கோழையெல்லாம் வந்து தொண்டையை அடிச்சிட்டு கர்ரு கர்ருன்னு இழுக்குது, மூச்சு விட முடியல, எப்போ வேணாலும் இந்த மூச்சு நின்று போயிடலாம். அப்படி ஒரு நிலை வரும் பொழுது உன்னை நான் நினைப்பேன்னு என்னமோ தெரியல, நீ இப்போவே என்னை உனக்குரியவனாக ஏற்றுக்கொண்டு விடு. அதனால உன்னுடைய நாமத்தை நான் இப்போவே சொல்கிறேன். நல்லா இருக்கும்போதே, கைகாலில் திடம் இருக்கும்போதே, மனசு தெளிவாக இருக்கும்போதே அப்படின்னு சொல்கிறார். அதை மாதிரி இவர் என்ன சொல்கிறார், நீ இப்போவே என் மீது இறக்கப்பட்ட, ஐயோ பாவம் விவரம் இல்லாமல் இருக்கான், உனக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை விவேகத்தை கொடுப்போம், அப்போ இவன் வந்து நம்மகிட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு நல்ல குணத்தை கொடுத்து என்னை உனக்குரியவன் ஆக்கி கொள்ள மாட்டாயா? இந்த நாள் சற்றும் இறங்கி கொஞ்சம் கூட நீ இறங்கவில்லை என்றால், சற்றும் இறங்கிலையேல் காலன் வரும் அந்த நாள், யமன் வந்து என் உயிரை பிடித்து கொண்டு போகக்கூடிய அந்த நாளில் காக்க வல்லார் யார்? யார் என்னை காப்பாற்றுவார்? ஒருத்தரும் காக்க முடியாது. அதனால் இப்போவே நீ என்னை காப்பாற்றிரு அப்படிங்கிற. இதான் முன்னேற்பாடாம். உலக வாழ்க்கையில் சில பேர் ரொம்ப முன்ஜாகிரத முத்துசாமியாக இருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் ஆன்மீகத்துக்கும் நீ அப்படி பண்ணிட்டியா? அதான் கேள்வி. மரணம் வரும்போது நீ அஞ்சாவது இருக்கணும்னு சொன்னால் இப்போ நீ ஆண்டவன் காலப்பிடி, அதைத்தான் இங்கே செய்கிற. இந்த நாள் சற்று இறங்கிலேயேல் காலன் வரும் அந்த நாள் காக்க வல்லார் ஆர்கான், யாரும் முடியாது என்னை காப்பாற்ற. இறைவா, இப்போது நீ இறங்கி எனக்கு அருள் புரியவில்லை என்றால் என் உயிரை கவர்ந்து செல்ல காலன் வரும்போது யாரால் என்னை காக்க இயலும்? அதனால் இப்போ தான் நீ என்னை காப்பாற்றணும், நீ தான் என்னை காப்பாற்றணும். அப்புறம் எத்தால் பிழைப்பேனோ எந்த நின்னருட்கே பித்தானேன் மெத்தவும் நான் பேதை பராபரமே. இந்த பாட்டில் என்ன சொல்கிற, நான் ரொம்ப விவரமே இல்லாதவனாக இருக்கேன்ப்பா, பேதை முட்டா குழந்தையாக இருக்கேன், அதை புரிந்து நீ எனக்கு அருள் புரிந்து விட. ஐயோ விவரம் இல்லாமல் இருக்கான், நம்ம தான் இவனுக்கு அருள் புரியணும்னு நினச்சி என்னை காப்பாற்றிடு. நின்னருட்கே பித்தானேன், இதான் அருள் தான். அந்த பித்தாருது, பித்தாருதுன்னா என்ன, ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிட்டா அதே நினப்பு, யாரை பார்த்தாலும் அதையே விசாரிக்கிறது, வாங்கி தந்துட மாட்டாங்களான்னு நினைக்கிறது. அப்படியே இருக்கும் குழந்தை. அம்மாவை நச்சரிக்கும், கிடச்ச அப்புறம்தான் விடும். அதான் அதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எனக்கு அதான் வேணும் அப்படின்னு நிற்கிறது தான். நின்னருட்கே பித்தானேன். எதற்கு பைத்தியம்? குருதேவர் சொல். இதுக்கும் குருதேவர் சொல்லாததே இல்லை ஆத்ம சாதனத்தை பற்றி. நீங்கள் வந்து அம்மா அம்மான்னு இப்படி பைத்தியம் பிடிச்சிருக்கீங்க, இது நல்லதா? கடவுள் பைத்தியம் பிடிச்சிருக்கே, இது கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ குருதேவர் சொல்கிறார், சரி நான் பைத்தியம் பிடிச்சி தான் இருக்கே, இருந்துட்டு போட்டும், தப்பு இல்லை. உலகத்தவர்கள் எல்லாரையும் பாருங்களேன், அவங்களும் பைத்தியம் பிடிச்சவங்கள தான் இருக்காங்க. பொண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறான் ஒருவன், பிற பொருளுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறான் ஒருவன், பதவிக்கு, பட்டத்திற்கு, மதிப்பு மரியாதைக்கு, ஏட்டுக்கல்விக்கு, எத்தனையோ விஷயங்களுக்கு உலகத்தவர்கள் பைத்தியம் பிடித்திருக்கிறார்கள், அலைகிறார்கள். அது கிடைச்சாதான் உண்டுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக குடங்குடமாக கண்ணீரை சிந்துகிறார்கள். குருதேவர் சொல்கிறார், உலகப் பொருட்கள் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் அழுகிறார்கள். அப்படி அத்தனை பேர் எதுக்கோ ஒன்றுத்துக்கு பைத்தியமாக இருக்கும்போது நான் கடவுளுக்கு பைத்தியமாக இருந்தால் என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிறார். பார்க்க போனால் அதுதான் நல்லது, இதெல்லாம் தான் கேடு. இந்த பைத்தியங்கள் நமக்கு கேட்டை விளைவிக்கும். அப்போது நிஜமாகவே பைத்தியம் பிடிச்சி தன்னிலை பிறழ்ந்து திரிகிறவர்கள் கொஞ்சம் பேர், நல்லா இருக்கோன்னு காமிச்சுக்கிட்டு இது வேணும் அது வேணும்னு எதிலையாவது ஸ்டக்கப் ஆகி நிற்கிறாங்களே, அவங்க பைத்தியம் பிடிச்சி திரிகிறாங்களே உலகப்பற்று உடையவர்கள், அது ஒரு குரூப்பு. ரொம்ப அரிதிலும் அரிதாக கடவுள் வேண்டும் என்று கடவுள் பிடித்து கண்ணீர் சிந்துகிறவர்கள் அரிதிலும் அரிது. அந்த கூட்டத்தில் குருதேவர் இருக்கிறார், தாய்மானவர் இருக்கிறார். அதனால் அவர் சொன்னார், பித்தானேன். எதற்கு? நின் அருட்கே பித்தானேன். ஆனால் நான் எப்படிப்பட்டவன்? மெத்தவும் பேதை, ரொம்ப முட்டாள், வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறோம். ஜூஸை வடிகட்டினா அந்த சக்கையெல்லாம் நின்றுடும், தெளிவாக நல்லா சாறு கிடைக்குமா.
அதை மாதிரி இது முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம், வேறு ஒரு கலப்பில்லாத சுத்தமான முட்டாள்தனம். மெத்தவும் நான் பேதை. அதனால் நீ என்ன செய்யணும்? சரி, உன்னை நீ ஏன் இப்படி பேதைன்னெலாம் சொல்லிக்கிற அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிற, எத்தால் பிழைப்பேனோ, எதை கொண்டு நான் பிழைப்பேனப்பா? நான் அப்படி முட்டாளாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது, எப்படி பிழைக்கிறது இந்த உலகத்தில்? சில பேருக்கு அது கூட தெரியாது, இவ்வளோ மோசமாக இருக்கும், நம்ம இந்த உலகத்தில் பிழைச்சிக்க முடியாதுங்கிறதும் தெரியாதவர்களையாக இருப்பாங்க. அவங்களுக்காக அவங்க மேலே அன்பு உள்ளவங்க கவலைப்படுவாங்க. உலகப்பற்றும் இருந்து அன்பு பாசமும் இருந்தால் கவலைப்படுவாங்க. ஐயோ, இவ எப்படி பழிச்சுக்க போகிறா தெரியும், பாவமாக இருக்கேடி, இப்படி ஏமாலையே இருக்காளேடி அப்படிம்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, கடவுளே காப்பாற்று, முடிஞ்சு போச்சு, கடவுளே காப்பாற்றுன்னு கையை தூக்கி கும்பிட்டணும். அவர் காத்து விடுவார். எத்தால் பிழைப்பேனும், எத்தால் அப்படின்னா எதனால், எந்த உபாயத்தை கை கொண்டு நான் வாழ்க்கையில் பிழைக்கப் போகிறேனோ தெரியவில்லையே. இங்கே பிழைப்பது என்பது என்ன? உலகப்பற்றில் சிக்கிக்கொள்ளாமல் ஆண்டவனை நோக்கி என் பார்வையை திருப்புவது எப்படி? இந்த எத்துங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஏமாத்து வேலை, பொய் புரட்டு, வஞ்சனை, உள்ளத்துக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுறது. அது மாதிரி கடவுள்கிட்ட பேச முடியுமோ? முடியாது. உலக மக்களெல்லாம் ஏமாற்றலாம், நல்லவன் போல நடிக்கலாம், கொஞ்ச காலத்துக்கு ஏமாந்துருப்பாங்க, அப்புறம் அவங்களும் உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோ. ஆனால் கடவுள்கிட்ட கொஞ்ச காலம் கூட ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவர் மனசாட்சியை உனக்குள்ளே உட்காந்துன்னு உன்னை கணந்தோறும் கவனிக்கிறார்ப்பா. நீ வேணா உன்னை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், அவர் உன்னை முழுக்க முழுக்க புரிந்து கொண்டிருக்கிறார். உன் இதயத்திலே ஓடுகிற எண்ணத்தின் தன்மையை புரிந்து தான் அவர் உனக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவரை நீ ஏமாற்ற முடியாது. எத்தால் பிழைப்பேனோ. அப்படி அடுத்த பாட்டை பாருங்க. ஆடிவோய் பம்பரம்போல் ஆசையுடன் எங்கும் உன்னை தேடி ஓய்கின்றேன், என் செய்வேன் பராபரமே. ஆடிவோய் பம்பரம் போல் ஆசையுடன் எங்கும் உன்னை தேடி ஓய்கின்றேன், என் செய்வேன் பராபரமே. குழந்தைங்க பம்பரம் விடும், பார்த்துருக்கீங்களா? அந்த பம்பரத்தில் அந்த நூலை வேகமாக சுற்றிட்டு அப்படி ஒரு சுண்டி விடும். அதை அப்படியே தரையில் விழுந்து விருன்னு சுற்றும். சுற்றுறது கூட நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க தெரியும், தடன்னு ஆடி போகும், கடைசியில் விழும். முதல்ல வேகமாக சுற்றும் போது அசைவே தெரியாது, அப்புறம் கொஞ்சம் அசைவு தெரியும், சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். விழப்போகிற சமயத்தில் சத்தம் ரொம்ப கேட்கும், அப்புறம் தப்புன்னு நின்று போயிடும். அது மாதிரி நான் ரொம்ப இந்த உலகத்தில் ஆட்டம் போடுறேன், போட்டு ஓய போகிறேன். ஆடி ஓய் பம்பரம்போல். சரி, எதுக்கு நான் இப்படி ஆடுறேன்னா, ஆசையுடன் எங்கும் உன்னை தேடி ஓய்கின்றேன். இந்த முயற்சி எதுக்குன்னா கடவுளை தேடுறதுக்கு. ஆனால் அது எப்படிப்பட்ட முயற்சி? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ ஓடுகின்றார் ஞானத்தங்கமே. இவர் ஏதும் அறிகின்றார் ஞானத்தங்கமே. ஏன்னா இது எப்படி சொல்கிற? உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எனக்கு இதில் இன்பம் கிடைத்து விடாதா, அது எனக்கு ஆனந்தத்தை தந்து விடாதா என்று சொல்லி உலகப் பொருட்களையே தேடுகின்றார்கள். கடவுள் வேணும்னு நினச்சி ஒத்தனை தேடுறது கிடையாது. எனக்கு சந்தோஷமாக வைக்குமா, இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு போய்த்தான் விழறாங்க இந்த உலக சம்பத்துக்களில். ஆனந்தத்தை புறத்தில் தேடி அலைகிறார்கள். சரி, கிடைக்குமான்னா ஓய்கின்றேன். அலைஞ்சு ஓஞ்சு போனது தான் மிச்சம், கிடைக்கல. இந்த உலகத்தில் ஆனந்தம் உனக்கு கிடைக்கும்படி இதை படைக்கவில்லை கடவுள், அவர்கிட்ட வரணும். அப்படிதான். ஆடி ஓய் பம்பரம்போல் ஆசையுடன் எங்கும். அப்போ அந்த ஆசை தான் இங்கே அருள்தாகம். ஆசை தான் அருள். என்ன ஆசை அருள்தாகங்கிறீங்க? கடவுள்னு தெரியாமல் உலக விஷயங்களில் சுகம் கிடைக்குங்கும் பொழுது அது ஆசை. கடவுளே நீ எங்கே இருக்கிறாய், எனக்கு உன்னை காட்ட மாட்டாயாங்கும்போது அது அருள்தாகம். அந்த ஆசை தான் அப்படியே அருள்தாகமாக மாறிவிடும். எத்தனை உலகப்பற்று இருந்ததோ அவ்வளவும் அப்படியே இந்த திசையில் திரும்பி இறைவனை நோக்கி செலுத்தப்பட்டு அருள்தாகமாகிவிடும். ஆசையுடன் எங்கும் உன்னை தேடி ஓய்கின்றேன். கிடைக்கல,
இந்த உலகத்தில் கிடைக்கும்னு நினைச்சு வெளியிலே தேடும்போது பகிர்முக துர்லபா என்றபடி நீ வெளியிலே பார்க்க முடியாதவளாக இருக்கின்றாய். என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு தெரியல. எவ்வளோ நாளைக்கு இந்த ஆடி ஓய்தல்னா, பிராரப்தம் வேலை செய்கிற வரையில் இவன் ஆடிக்கொண்டிருப்பான். ஆனால் யார் ஓய்வார்கள்னா, அங்கே அந்த பாசம் போய் நின்றவர்னு சொன்ன மாதிரி இங்கே ஓய்தலுங்கிறது எப்போ வரும்னா, யார் ஒருவன் அகந்தையை விட்டு பகவான உண்மையை சரணடைகிறானோ அவனுக்கு மீண்டும் பிறவி வருவதற்கு ஏதுவான அகந்தையும் வினைகளும் இல்லாமல் போயிடும். அகந்தை இல்லாததுனால வினைக்கும் வலிவில்லை. அப்போ அவனுடைய சஞ்சித ஆகாமிய கர்மங்கள் எல்லாம் வலுவிழந்து ஓய்ந்து போய்விடும். அப்போ அவன் பிறவி எடுத்தல்ங்கிற அலைச்சல் நின்று போய் அமைதியாகி விடுகிறான். ஆடி ஓய் பம்பரம் போல் இவன் ஆசையுடன் எங்கும் இறைவனை தேடுகிறான். பக்குவம் வந்து வினையை விட்டு அதன் பொருட்டு அகந்தையை துறந்து இருக்கிறவனுக்குத்தான் ஆண்டவன் சந்நிதானம் புலப்படுகின்றது அப்படின்னு இந்த பாடலில் அழகாக அருள்தாகத்தினுடைய ஒரு நிலையை எடுத்து சொல்லுகிறார் தாய்மானவர். உலகப் பொருட்களை நாடுவது, மனதிற்குள் எண்ணங்களில் உழல்வது, எத்தனை எத்தனை வகைகளிலோ இந்த மனம் துடிக்கின்றது. அவரவர் வினைக்கும் இயல்புக்கும் ஏற்ப இந்த அருள்தாகம் ஒவ்வொரு ஜீவனிலும் வடிவெடுக்கின்றது. அத்தனையின் அடிநாதமாக உலகத்தில் நிம்மதியில்லை இறைவா உன் அருளே வேண்டும் என்பதுதான் அருள்தாகத்தின் உயிர் நாடி. அத்தகைய உண்மையான அருள்தாகம் நம் உள்ளத்தில் பீரிட்டு பொங்கி வருவதற்கு அன்னை பராசக்தியே அருள் புரிவாளாக. ஹர நம பார்வதி பதையே. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.